கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போவோம். பொதுவாக இன்றைய வாழ்வியல் நடைமுறையில் மனித இனம் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பானதாக இல்லை என்றுதான் நான் சொல்ல முடியும். மனித இனமே ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு கொஞ்சம் கூட பயமே இல்லாம இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறத நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துவிட்டது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் இந்த 2025ஆம் ஆண்டில் ஒரு சில காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிறைய காரியங்களை சொன்னோம்னா அது நிறைய பிரச்சனைகள் பேசிக்கொண்டே இருக்கலாம். மிக முக்கியமாக ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு மையப்படுத்த விரும்புகிறேன். 2024 2025 ஆகிய இந்த ஓராண்டு காலத்தில் இந்தியாவில் இருக்கிற 10 முக்கியமான நகரங்கள், இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய காஸ்மாபாலிட்டன் சிட்டிஸ் அண்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 2 நகரங்கள் இருக்கிறது. இது அந்த இடத்தினுடைய தகவமைப்பை குறித்தும் அங்கே கிடைக்கிற பொருட்களை குறித்தும் வாழ்வாதாரங்களை குறித்தும் அளவிடப்படுகிற அந்த காரியங்கள். இந்த ஓராண்டு காலத்திற்குள்ளாக இந்தியாவில் உள்ள பிரபலமான 10 முக்கிய நகரங்களிலே பள்ளிக்கூடங்களில் கணக்கெடுக்கப்பட்டது, ஸ்கூலில் கணக்கெடுக்கப்பட்டது. இந்த பள்ளிக்கூடத்தில் 10-11 வயதுக்கு உட்பட்டவர்கள் மத்தியில் எடுக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி, அது நேற்றைய முன்தினத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். 10வது வயது 11வது வயது இருக்கிற பிள்ளைகளில் 16% பேர் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அங்கே வைக்கப்படுகிறது. ஆச்சரியமா இருக்கு. 10 வயசு 11 வயசுல உள்ளவங்க இந்தியாவில் 16% பிள்ளைங்க, இன்க்ளூடிங் பெண் குழந்தைகள் உட்பட, ஏதாவது ஒரு வழியில் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அதில் பெரும்பாலானவர்கள் நடத்தப்பட்ட அந்த ஆய்வின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாங்கள் செய்கிற தவறு பெற்றோருக்கு தெரியக்கூடாதுன்னு 90% பேர் விரும்புகிறாங்களாம். தெரியாமல் தவறு செய்யணுங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்குது பாருங்க. இன்னும் சிலர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதை பொருள் தாராளமாக கிடைக்குது, தாராளமாக கிடைக்குது, ஸ்கூலுக்கு நடக்கிற கடையிலே கிடைக்குது. அது ஒரு பக்கம் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இப்படி தாராளமயமாக்கப்பட்ட போதை வஸ்துகள் இந்தியாவில் இன்றைக்கு பிரபலமான முக்கிய நகரங்களில் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். அதனால தான் சொன்னேன், இது ஒரு காரியம் தான் சொல்லியிருக்கேன், இது மாதிரி 1000 காரணங்கள் இருக்கிறது. இந்தியாவினுடைய நிலைமை அல்லது நம்முடைய குடும்பத்தினுடைய எதிர்கால நிலைமை, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த மனித இனம் தன் எதிர்காலத்தை குறித்து கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள் இன்னைக்கு சாப்பிட மறுக்கிறாங்கன்னா உடனே அவங்க கையில் செல்ஃபோன் போயிடுது. செல்ஃபோன் கொடுத்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சிருது. செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல மருத்துவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறாங்க, செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது, அது சிறு பிள்ளைகளுக்கு செல்ஃபோனை கொடுக்கக்கூடாது, அதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் கண்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும், கண்களுக்கு மட்டும் இல்லை மூளையை பாதிக்கும். எத்தனையோ விழிப்புணர்வு அந்த காரியங்கள் இருந்து சொல்லப்பட்டாலும் கூட அதை மனசில் வைக்காமல் பாருங்க, சின்ன பிள்ளைங்க அழுதுன்னு அவன் செல்ஃபோன் கொடுத்தா தாங்க சாப்பிடும், அது ஒரு பெருமை வேற. நிச்சயமாக நம்ம எதிர்காலம் எங்கே போயிட்டு இருக்குது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை? எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோமே தெரியாமல் ஓடிட்டு இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்டவங்கள்கிட்ட எப்படி ரட்சிப்பை சொல்கிறது, எப்படி மீட்பின் மகிமையை சொல்கிறது, இயேசு பிறப்பின் நற்செய்தியை எப்படி சொல்கிறது, இயேசு உங்களை பாதுகாப்பார் பராமரிப்பார், எப்படி இந்த விஷயத்தை கொண்டு போக முடியும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மிக முக்கியமான நகர்வை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆகிலும் இந்த ஆய்வின் அடிப்படையில் மிக வருத்தப்படக்கூடிய ஒன்று, 16% பேர் 10-11 வயதுக்குட்பட்டவர்கள் இன்றைக்கு இப்படி தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகிறார்கள் என்று. ஏற்கனவே நான் இந்த சில புள்ளி விவர கணக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன். நான் இந்தியாவில் ஒரு நாள் ஒன்றுக்கு 9 பேர் இந்த போதை பழக்கத்தினால அவர்கள் வந்து அடிமையாகவே மாறிடுறாங்க. எப்படி அடிமையாக மாறுறாங்கன்னா, எங்கள் தகப்பனார் அடிக்கடி சொல்லுதுண்டு, எப்போ யார் ஒருவருக்கு இந்த பழக்கத்தை என்னால் விட முடியலன்னு சொல்கிறாங்களோ அப்போ அதுக்கு அடிமையாயிட்டாங்கன்னு அர்த்தம். அடிக்ஷன். டீ குடிக்கிறதுனால விட முடியலைங்க, என்னால் டீ குடிக்காமல் இருக்க முடியல அப்படின்னா டீக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். காலையில் எந்திரிச்சு நான் இப்படி செய்யாமல் இருக்க முடியல, தண்ணி குடிக்காமல் இருக்க முடியல, அதெல்லாம் நல்ல பழக்கம். தண்ணி குடிக்கிற நல்ல பழக்கம் வேற, அது நமக்கு உடலுக்கு தீங்கு விளைக்கக்கூடியது. என்னால் செய்யாமல் இருக்க முடியலன்னு சொன்னால், இந்த எல்லாம் விட்டுட்டேங்க, இந்த புகையில மட்டும் போடாமல் என்னால் இருக்க முடியலன்னு சொல்லுவாங்க. பாட்டி இருந்தாங்க, எல்லாமே விட்டுட்டு அந்த பொடி போடுறதை மட்டும் என்னால் விட முடியலன்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதோ ஒரு பழக்கம் அவங்களை அடிமையாக்கி கொண்டிருக்கிறத
அறியாமலே அவர்கள் இருக்கிறாங்க. சில நேரம் கேட்டால் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஊர் உலகத்தில் செய்யாததான் நான் செஞ்சுட்டேன், பெரிய தப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா அப்படின்னு அப்படி கேட்கறது உண்டு. ஆனால் அது எங்கே போய் முடியும் தெரியுங்களா? வெகு சீக்கிரத்தில் அவர்கள் மரணத்துக்கு நேராக கொண்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹார்ட் அட்டாக்னு சொல்லப்படக்கூடிய இருதய அடைப்பு, மாரடைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாரடைப்பு வியாதி நாங்கள் சிறுபிள்ளை இறந்த காலத்தில் கேள்விப்படும், எங்கேயாவது ஒருத்தர் 2 பேர் மாரடைப்பில் காலமானாருன்னு சொல்லுவாங்க. அது அவருக்கு 75 வயசு 65 வயசுக்கு மேலே இருக்கும். இன்னைக்கு 14 வயசுக்காரங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. 9 வயசுக்காரன் ஹார்ட் அட்டாக்ல மரிச்சிருக்கிறான். ஒரு குழந்தை செத்துருக்கு. இப்போ அது வயசெல்லாம் வித்தியாசம் இல்லை, யாருக்கு வேணாலும் எது வேணாலும் வரலாம். அப்போ நம்முடைய நிலைமை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, நம்முடைய எதிர்காலத்தை நாம் தான் தீர்மானிக்கணும். நான் எப்படி வாழணுங்கிறத நாம் தான் தீர்மானிக்கணும். இன்றைக்கே நம்ம இந்த அளவுக்கு ஒருவேளை போதை கலாச்சாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நியாயமற்ற மற்ற காரியங்கள் நமக்கு முன்பாக இருந்தாலும் கூட, அதில் நம்ம ஒத்துழைச்சு போயிட்டோம்னாக்க கடைசி வரைக்கும் நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம். நம்ம சந்ததி எப்படி இருக்கும், நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறு வாலிப பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா 25 வயசு 30 வயசுக்குள்ளே திருமணம் ஆகாமல் அந்த சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த பசங்க பாருங்கள், அவங்கெல்லாம் அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெருமையாக நினச்சிக்கிறாங்க. அதை 10 பேருக்கு முன்னால் தன்னை ஒரு பெரிய வீரனாக காமிச்சுக்கணும் அப்படிங்கிறக்க வீலிங் பண்ணுறது என்ன, வண்டி வேகமாக ஓட்டுறது என்ன, அந்த சத்தம் கேட்கவே முடியாது, ஒரு எரிச்சலாக வரும் அந்த சத்தம், அந்த வண்டி சத்தம் கேட்கவே முடியாது. அதெல்லாம் பெருமையாக நினச்சிக்கிறாங்க. அவனோட சந்ததியெல்லாம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அவன் சந்ததி எப்படி வரும், அவன் எப்படி தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்ப்பான், எப்படி வளர்ப்பான்? அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்கணும். இன்னைக்கு நாம நல்ல முறையில் நடந்தால் தான் நம்ம பார்த்து நம்ம பிள்ளைங்க நடக்கணும். நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் போனார்னு அப்படி இருக்குன்னு தெரியுமா, அதை சொல்லி வளரணும். நான் அடிக்கடி சொல்லுதுண்டு, நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து கேட்கக்கூடாத ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி தெரியுமா? நீ எல்லாம் ஒரு அப்பனான்னு கேட்டாவே முடிஞ்சு, அவன் வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. அந்த வார்த்தை மட்டும் வந்துடவே கூடாது, அந்த அளவுக்கு நடக்கக்கூடாது. அப்போ நம்முடைய எதிர்காலம் எதை நோக்கி போய் கொண்டிருக்குங்கிறத நிச்சயமாக நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி, ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது வெறும் பணம் பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை. இந்த மாநிலத்தில் நிறைய பணம் வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், கடந்த இந்த ஓராண்டில் நான் அடுத்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். இந்தியாவிலேயே 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது பொருளாதார வளர்ச்சியில். ஜிஎஸ்டியினுடைய அந்த 20,76,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஜிஎஸ்டி நமக்கு இங்கே ஃபார்வர்ட் ஆகிருக்குனாக்கா அது 2வது மாநிலம். முதல் மாநிலம் குஜராத், 2வது தமிழ்நாடு சொல்கிறான். பணத்தில் பொருளாதாரத்தில் மட்டும் வளர்ச்சி அடைந்தால் அது நாட்டின் வளர்ச்சி என்று சொல்லப்பட முடியாது. அதான் வளர்ச்சியா? இல்லை. அதை விட மேலே இன்னொரு சொல்ல போனோம்னாக்க, கல்வியிலே வேலை வாய்ப்பில் மட்டும் பெரிய அளவில் வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால ஒரு நாடு வளர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது வளர்ச்சி இல்லை. அப்போ எது வளர்ச்சியை கொடுக்குது, எது வளர்ச்சின்னு சொல்ல முடியும்னா, மனுஷன் மாறணுங்க. மனுஷன் தன் மனசளவில் மாறணும். மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு இருக்கு, தெரிஞ்சுதான் குடிக்கிறான், தெரிஞ்சுதானே செய்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு மனுஷனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கு பாருங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நான் செய்யறதை செய்வேன். நீ என்ன வேணாலும் அறிவுரை சொல்லிட்டு போ, நான் இப்படித்தான் செய்வேன். அப்போ இந்த மனுஷன் எப்படி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய சந்ததி எப்படி இருக்கும், எதிர்கால தலைமுறை எப்படி மாறும் பாருங்க. நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறேன், நம்முடைய வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். உன் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், உன் சந்ததி எப்படி இருக்கணும், உன் தலைமுறைகள் எப்படி வாழணும். இனி 1000 வருஷம் இந்த பூமி இருந்தாலும் கூட வரக்கூடிய தலைமுறைகள் இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன சம்பாதிச்சு வச்சிங்க? லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பொருள் வச்சுட்டு போனால் நிச்சயமாக அந்த சந்ததியை சீரழிஞ்சு போயிடும். பணம் இருக்கிற வரைக்கும் அதை செலவழித்து ஊதாரித்தனமாக போயிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய ஆரம்பத்துலேருந்து வரும், அது சைக்கிள் சுற்றி வரும் திருப்பி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, மனுஷன் மாறணும். மனுஷனுடைய மனசு மாறாமல் வாழ்க்கை இல்லை. அந்த புதிய மனுஷனை மாறணுங்கிறத வச்சு தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட சில காரியங்கள் பேசுகிறார். உண்மையை நான் எடுத்த சப்ஜெக்ட் வேறு, கர்த்தர் இதை பேச சொல்லி இன்னைக்கு நமக்கு முன்பாக தீர்மானம் அதை வச்சிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? அவர் சவுலாக இருந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் உபத்திரவங்களை படுத்தினார், ஜனங்களை எப்படியெல்லாம் துன்பப்படுத்தினார், எப்படியெல்லாம் கையாண்டார் என்பதை குறித்து அவரே சில இடங்களே சாட்சி சொல்லுகிறார். நான் எப்படிப்பட்டவனா வாழ்ந்தேன் தெரியுமா அப்படிங்கிறத குறித்து ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். 1 தீமோத்தேயு புத்தகம் 1 அதிகாரம், 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் வசனம் 13 17 வரைக்கும் குறிச்சுக்கங்க. வாசிக்கலாம். 13 முதல் வாசிங்க.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் முன்னால எப்படிப்பட்டவனா இருந்தேன்னா, தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். முன்னால எப்படிப்பட்டவன் இருந்தேன் தெரியுமா? என்னால பார்த்து தூஷிப்பாங்க, இவன்லாம் ஒரு மனுஷனா, இவன்லாம் பாரு இப்படி பண்றான் பாரு, உண்மை நல்ல நேர்மை நடக்கிறவங்களை அடிக்கிறான் பாரு, நல்ல முறையில் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கவங்களை அடி துன்பப்படுத்துறான் பாரு, இயேசுவை பின்பற்றி போறவங்களை வேதனைப்படுத்துறான்னு சொல்லி இவனை தூஷிப்பாங்க. அவன் ஒரு கொலைகாரன், அவன் ஒரு குற்றவாளியை போல அவனை நடத்தினாங்க. அப்படிப்பட்டவனா இருந்தேன். ஆனாலும் எப்படி மாறிட்டேனா, நான் அறியாமல் அவிசுவாசத்தினை அப்படி செய்தபடினால் இப்பொழுது இரக்கம் பெற்றிருக்கிறேன். தெரியாம நான் செஞ்சிட்டேன், இப்போ இரக்கம் பெற்றிருக்கிறேன் ஆண்டவரிடத்துல. 14ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. அப்பா நான் அப்படிப்பட்டவனா இருந்தேன், ஆனா ஆண்டவருடைய கிருபை எனக்குள்ள பெருகிருச்சு. அவருடைய கிருபையினால நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அந்த கிருபை என்பது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அது கிரேஸ் என்கிற ஆங்கில வார்த்தை. அதனோட உண்மையான மொழிபெயர்ப்பு தகுதி இல்லாதவனையும் தகுதிப்படுத்துவதுதான் கிருபை. அப்படிப்பட்ட கிருபையை நான் பெற்றுக்கொண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற பொழுது இந்த வார்த்தையை மையப்படுத்துகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. பாருங்க சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான் தாங்கிறார். பாவின்னு ஒரு கேட்டகரி போட்டு லிஸ்ட் எடுத்தோம்னா யாரெல்லாம் பாவி அப்படின்னா அதுல முக்கியமான பாவி நான் தான் சொல்லி பவுல் அதை சம்மதம் தெரிவிக்கிறார். நான் பாவிங்க, பிரதான பாவி நான் தாங்க அதுல அப்படிங்கிறார். ஆனா பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு எதுக்கு வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க பூமிக்கு வந்தார் என்பது மாறாத உண்மை. அதை பவுலும் அதை சொல்லுகிறார். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். இரக்கம் பெற்றிருங்கிற வார்த்தையை தான் நான் மென்ஷன் பண்ணி வர்றேன். நான் அதான் பண்ணிக்கங்க. எப்படிப்பட்ட பாவியா இருந்த என்னையும் தம்முடைய கிருபையினால என்னை அவர் மாற்றி, அவருடைய கிருபையினால எனக்கு ஒரு மறுவாழ்வு தந்து என்னை புதிய மனுஷனாக மாற்றி என்னை இந்த அளவுக்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறார் என்பதனால பவுல் சொல்றாரு, நான் அவரிடத்தை இரக்கம் பெற்றேன். கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தை சிநேகிக்கிறவர், இரக்கத்தின் அதிபதி, அவர் நம்மில் மனதுருகுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி அநேக அடைமொழிகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக அப்படிப்பட்ட பாவியாக இருந்த என்னையும் அவர் இப்படி என்னை மாற்றி இருக்கிறார். இது அவருடைய இரக்கமே அல்லாமல் வேறொன்றுமில்லை. ஆகவே நான் இரக்கம் பெற்றேன் என்று சொல்லுகிறார். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென். அப்ப நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதாகாலம் உண்டாயிருப்பதாக சொல்லி அந்த இடத்துல வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு இடத்துல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நிச்சயமா நான் ஆரம்பத்தில் சொன்னது போல உங்க மனசு மாறணும். இன்னும் சொல்ல போனா புதிய மனுஷனா நீங்க மாறித்தான் ஆகணும். அப்படி புதிய மனுஷனா மாறலைன்னு சொன்னா இந்த பூமியில வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. சந்ததிகள் தலைமுறைகள் எல்லாம் உங்களை தூஷிக்கும். எங்க அப்பா இப்படி பண்ணிட்டு போயிட்டாருங்க, எங்க தாத்தா இப்படி பண்ணிட்டு போயிட்டாருங்க, இன்னைக்கு நாங்க கஷ்டப்படுறோம். இந்த வார்த்தை கேட்கக்கூடாது. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வித வச்சுட்டு போகணும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் வைத்து போகிறான். ஃப்ரீடம். என் பிள்ளைகளுக்கும் பிள்ளையோட பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் தலைமுறைக்கும் ஆசீர்வாதம் வச்சுட்டு போறார். நல்லவன் தான் வச்சுட்டு போக முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றுமா இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 6 மட்டும் ஒருத்தர் வாசிங்க. போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ போதும்ங்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி தான் மிகுந்த ஆதாயம். உலகத்துல நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம உலகத்துல வரும்போது ஒன்றும் கொண்டு வரல,
திரும்ப ஒன்றும் கொண்டு போக போகிறதும் இல்லைங்கிறது நிச்சயம். அது மாறாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? உண்ணவும் உடுக்கவும் நமக்கு போதும் என்று இருக்க கடவும் இருந்தால் போதும்னு இருந்துக்கங்கிறாரு. இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு இருக்குதா? இன்னைக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்கா? உடை இருக்கா? போதும்னு நினைங்கிறார். ஆனால் நமக்கு அதன் மேலே இருக்கிற ஆசை போகலை. அதன் மேலே இருக்கிற அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் மாறலைன்னு தான் அர்த்தம். பாருங்க, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். இதுதான் விஷயம். பணம் அதிகமாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் வந்துடும் தன்னால. அது அது என்ன பெருமைக்கு நினச்சிக்கிறாங்க. ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கிறான், ஒரு பெரிய பணக்காரன் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிடுறான். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அப்பெல்லாம் சட்டை வரவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு நல்ல ஒரு பணக்காரன் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்குன்னாக்க அவன் பார்த்தாவே தெரிஞ்சிடும். இந்த 2 பட்டன் வைக்காமே தைச்சிருப்பான். சட்டை பட்டன் மேல் பட்டன் 2 பட்டனு இருக்காது, இருந்தாலும் போட மாட்டான். அப்படி அது வெளியே காமிக்கிறது, நான் யார் தெரியுமா அப்படின்னு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அடுத்த வசனம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. அதுதான் அதான் ரூட், இந்த ரூட் ஆஃப் த சின். பாவத்துடைய வேறு பண ஆசை, மறந்துடாதீங்க. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, நமக்கு கிடைக்க வேண்டியது விசுவாசம், அந்த விசுவாசத்தை விட்டே வழுவி போயிடுறாங்க. அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, அதனால அப்புறம் அநேக வேதனைகளால தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்க அந்த 17-18 மட்டும் வாசி நம்ம முடிப்போமே. 17 உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நிலையில்லாத ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. உங்களுக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தந்து இந்த உலகத்துல ஜீவனம் பண்ணுவதற்கு ஏற்ற சகல நற்காரியம் தருகிற அந்த ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வைங்கிறாரு. நன்மை செய்யவும் நல்ல கிரியைகளில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாகவும் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளுகளாகவும் வருங்காலத்திற்கு தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை, வரும் காலத்திற்காக அல்லது எதிர்காலத்திற்காக நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்கா? இந்த உலகத்துல இப்ப குடிச்சிட்டு பலவிதமான கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி சிலர் மோக இச்சையினாலே பாதிக்கப்பட்டு அநேக சொல்ல முடியாத காரியங்களினால தங்களை கெடுத்து உருவ குத்தி கொண்டிருக்கிறாங்க. இவருடைய சந்ததியெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்துக்கங்க. இவர்களுடைய சந்ததி இந்த பூமியில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. தலைமுறைக்கும் அந்த சாபம் மாறாததா இருக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு பவுல் மூலமா தீமோத்தேயுக்கு எழுதும்போது, இது நமக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடுங்கிறார். நல்லதை தேடி சம்பாதிச்சு வச்சுட்டு போங்க. உங்க பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சுட்டு போங்க. உங்க பேரை சொல்லும் போதே சொல்லணும், அவருங்களா நல்ல மனுஷங்க சொல்லணும். ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனான்னு எப்போ சொல்லுவாங்க தெரியுமா? செத்து போனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கேட்டு என்ன பிரயோஜனம்? நம்ம காதில் கேட்குமா? கேட்காது. பாவம் நல்ல மனுஷங்க, நேற்று கூட பேசிட்டு இருந்தேங்க, நல்ல மனுஷங்க. இன்னொருத்தனை எப்படி கெட்டவன் எப்படி சொல்லுவாங்க? இப்போதான் சேத்தானாவே, இவனுக்கு இப்போதான் சாவு வந்துச்சா அப்படின்னாக்கும் கெட்டவன் அர்த்தம். அதிலே தெரிஞ்சுக்கலாம் அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அதெல்லாம் சரிதான். இந்த தான தர்மம் பண்ணணும், மற்றவங்களோட கூட ஐக்கியமாக இருக்கணும், அன்பு செலுத்தணும், ஏழைகளை நேசிக்கணும், இதெல்லாம் சரிதான், சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது. எனக்கு நல்லா ஆகட்டும், அப்புறம் நான் செய்கிறேன்பாங்க. நான் நல்லா வந்துக்கிறேன், அப்புறமா எல்லாத்துக்கும் செய்கிறேன்பாங்க. நீ என்னைக்கு நல்லா வர்றது? வீடு நிறைய தங்க கட்டி வர்றது, எல்லாம் மற்றவங்களுக்கு ஒரு கட்டி கொடுக்கறதுக்கு. இருக்கிறத வச்சு மற்றவங்களுக்கு செய்யணுமா இல்லையா? இருக்கிறதுல நீ என்ன செஞ்சப்போ? இன்னைக்கு வாரத்தில் உனக்கு 2000 ரூபா கிடைக்குதுனாக்க 2000 ரூபாயில் ஒரு 20 ரூபா கூட ஏழைக்கு கொடுக்க முடியல, ஒரு 10 ரூபா கூட ஒருத்தனுக்கு ஒரு ஏழைக்கு பாவப்பட்டவனுக்கு செய்ய முடியல. எனக்கு நிறைய ஆண்டவன் கொடுக்கட்டும், அப்புறம் நான் தரேன். இது யாருக்கு தான் தெரியாது? நிறைய இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, வரும்போது தரமாட்டாங்க. நிறைய இருக்கும்போது
எப்போ அது கூட அது சொல்லுவார், எங்கள் சின்ன கணக்கு வாத்தியார் சொல்லுவார் அடிக்கடி. அந்த கணக்குக்காக சொல்லுவார், ஒருத்தன் வந்து 99 ரூபா வச்சிருக்கிறான். அவன் எதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான்? இன்னும் 1 ரூபா கிடைக்கணும்னு முயற்சி பண்ணுறான். எப்படியாவது 100 ஆக்கிடணும், எப்படியாவது 100 ஆக்கிடணும்ன்ட்டு. ஒருத்தனுக்கு 102 ரூபா இருக்கு. இப்போ அவன் என்ன நினைப்பான்? 2 ரூபாய் கணக்கிலே வைக்க மாட்டேன், 2 ரூபா சும்மா தானே இருக்கு, முழுசு 100 இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்கிறது எது வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த எண்ணம் போகுமா? மனுஷனோட எண்ணம் அப்படி இருக்குன்னு கணக்கு சொல்லிக் கொடுத்தது வாத்தியார் சொன்னது ஞாபகம் இருக்கு, 8ஆவதுல சொல்லிக் கொடுத்தது ஞாபகம் இருக்கு. அப்போ அதை செலவு பண்ண அதை பற்றி பிரச்சனை இல்லை, 2 ரூபாய் கணக்கிலே வராது. அப்படி நிலைமையில தான் இருக்கிறாங்க. பணம் நிறையா வரும்போது செய்யறதுக்கு மனசு வராது. அது ஊதாரித்தனமாக செலவுனாலும் செலவாகமே ஒழிய நல்ல காரியத்துக்கு பயன்படாது. ஆனால் நீங்கள் விழிப்பா இருங்கன்னு கர்த்தர் சொல்லித்தரார். இன்னும் சொல்ல போனால் உங்கள் மனசில் மாற்றம் வரணும், ஒரு புது மனுஷனாக மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. உன் மனசு மாறணும். இன்னொரு காரியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்முடைய வாழ்க்கையை யார் தீர்மானிக்கணும்? நாம தான் தீர்மானிக்கணும். மறந்துடாதீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். உன் சந்ததி எப்போ இருக்கணும், தலைமுறை எப்போ இருக்கணும், நீங்கள் தான் தீர்மானிக்கணும். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், 8ஆம் அதிகாரம், அதில் வசனம் 5ஆம் வசனத்திலிருந்து 34 வரைக்கும், நீங்கள் 39 வரைக்குமே குறிச்சிக்கங்க. அவ்வளவு வாசித்து பதில் சொல்ல முடியாது. 5ஆம் வசனத்தை மட்டும் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படியே சிந்திக்கிறாங்க. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறவங்க ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இது யாருன்னு சொல்லுங்க பாப்பா. மாம்சத்தின்படி நடக்கிறவங்க யாரு? ஆவியின்படி நடக்கிறவங்க யாரு? யாரெல்லாம் உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இந்த பூமியில பொல்லாப்புக்கு தன்னை விலக்கி கொண்டு தீமையை விலக்கி நன்மையை மாத்திரம் செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆவியின்படி நடக்கிறவங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவங்க, நான் அந்த 99 ரூபா 102 ரூபா சொன்ன கணக்கு தான். அவங்கெல்லாம் எப்படா வரும், இதை எப்படா செலவு பண்ணலான்னு அப்படி மாம்சத்தின்படி கணக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, சம்பாதிக்கிற எவனும் தன் சுய பலத்தினால் சம்பாதித்தேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏனென்றால் அவனுக்கு சம்பாதிக்கத்தக்க பலனை தந்தவரே கர்த்தர். சம்பாதிக்க பலனை தந்தவரே ஆண்டவர். நான் சம்பாதிச்சேன், நான் கட்டினேன், நான் போட்டேன், நான் எடுத்தேன், இல்லை நீ எங்க செஞ்ச? உனக்கு பலனை தந்தவர் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் அது தெரிஞ்சுனாக்க நம்ம ஆண்டவர் கணக்கு கொடுத்துருவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அப்ப ஆவியின்படி நடக்கிறவர்கள் யார் என்பதை நீங்கள் நன்றாக முதல்ல அறிந்திருக்க வேண்டும். 8ஆம் வசனம் வாசிங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். நீ மாம்சத்தின்படி நடந்தீங்கன்னாக்க கடவுளுக்கு பயப்பட மாட்டீங்க. விஷயம் அதுதான், அதான் உண்மையான அர்த்தம் அதுதான். அப்ப மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். 9ஆம் வசனம் வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆமா. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. 2வது வாய்ப்பாடு என்னது? கிறிஸ்துனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நல்லா சொல்லுங்க, கிறிஸ்துனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, நான் யாருன்னு இப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க. நம்மளாம் யாரு, அப்ப எந்த லெவல்ல நிக்கிறேன்னு பாத்துக்கோங்க. கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அதாவது கிறிஸ்தவன் அல்லன்னு தெளிவா சொல்றாரு. அவன் கிறிஸ்தவனே இல்லை. கிறிஸ்துவனுடைய ஆவி உனக்குள்ள இல்லையா, அப்புறம் எப்படி கிறிஸ்தவன்? பேரளவுக்கு கிறிஸ்தவன் சொல்லிக்கலாம். அப்ப கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீங்க நல்லா வாசிக்கும் போது கிறிஸ்துவை உடையவன் அல்லன்னு சொல்லும்போது கிறிஸ்தவனே அல்லன்னு வாசிக்கணும். அது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க அடுத்து, நீ 11 வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், அந்த இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்பதான் உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசு கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் இல்லையா, அந்த ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருந்தா உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க புது மனுஷனா மாறி இருந்தீங்கன்னு வைங்களேன், சகலத்தையும் உங்களால் ஜெயிக்க முடியும், சகலத்தையும் உங்களால் உண்டாக்க முடியும். நீங்க சொன்னீங்கன்னா நடக்கும், நீங்க பார்த்து பேசுனீங்கன்னா அந்த காரியம் அப்படியே உருவாகும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க தொடர்ந்து அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 14 வாசிங்க.
மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே யாரெல்லாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். நீங்க வேற ஆள் மூலமா நடத்தி கொண்டிருந்தா நீங்க அவருடையவர்கள் அல்ல. வேற ஆவி உங்களை நடத்துச்சுன்னா நீங்க ஆண்டவருடையவர்கள் அல்ல. யாரெல்லாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய வார்த்தையின்படி நடந்தீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். சில நேரம் நான் சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குறாங்களா மதிப்பு கொடுக்கலையான்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். இப்போ என்ன எடுத்துக்கங்க, நான் சொல்றேன் 1ஆம் தேதி கிறிஸ்மஸ் முடிஞ்சு ஜனவரி புது வருஷத்துல வந்து எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்துருங்க, எல்லாம் வெள்ளச்சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுறேன். 1ஆம் தேதி பாதி பேர் வெள்ளச்சட்டை மட்டும் போட்டு கருப்பு பேண்ட் போட்டு வந்தா, இல்லை வெள்ளச்சட்டை அன்னைக்குன்னு கருப்பா சட்டை போட்டு வந்தா எப்படி இருக்கேன்? ஏன் வார்த்தையை மதிக்கலன்னு அர்த்தம். அதானே நான் பாச சொன்னாருங்க, அந்த அவர் சொல்லிட்டு போறாருப்பா, அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு இல்லை, அவர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு இது மாதிரி செய்ப்பான்னு, அவரு சொல்லிட்டு போறாரு அப்படின்னாக்க ஆண்டவருக்கு என்ன மதிப்பு கொடுத்தான்? இல்லை. அதைத்தான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. இது அடுத்த வசனத்துல சொல்றாரு. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இங்க கர்த்தருடைய இந்த சமூகத்துல ஆண்டவரை பேர் சொல்லி வந்து உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்குள்ளயும் தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படத்தக்க புத்திர சுவீகாரத்தையும் பெற்றுக்கிறீங்க. இந்த சுவீகார புத்திரன் அப்படின்னா அடாப்டட் சன் அப்படிம்பாங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லும்போது அடாப்டட் சன் அப்படின்னா எனக்கு பிள்ளைங்க இல்லை, நான் வந்து என்னை பிள்ளையா எடுத்து வளர்க்குறேன்னு அர்த்தம், அடாப்டட் சன். ஆனால் இந்த இடத்துல எபிரேய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் எப்படின்னா சொந்த பிள்ளை. எனக்கு வேற பிள்ளை இல்லை, எனக்கு இவன் தான் பிள்ளை, இவ தான் எனக்கு பிள்ளை அப்படிங்கிற அதிகாரம் தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் தமிழ் எழுதும்போது அது சின்ன ஒரு திருத்தம், அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சுவீகாரம் இல்லை, நேரடியாக பிள்ளைங்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறதாக தான் எபிரேயத்தில் வாசிக்கிறேன். நம்ம 20ஆம் வசனம் வாசிங்களேன். 27, 28. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். பாருங்க, அவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். உங்கள் ஆவின் சிந்தனை என்னன்னு அவருக்கு தெரியும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் நன்மைக்கு ஏதுவா நடக்குமா? தேவனிடத்தில் அன்பு யார் கடவுள் மேல அன்பா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நல்லது நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 8:28 வந்து நீங்க எப்பி மனப்பாடமா வச்சுக்கணும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று இதுக்கு வசனத்துல இருக்கு. அறிஞ்சிருக்கிறீங்களா? அறிந்திருக்கிறோம் நீங்க சொல்றீங்க, அறிஞ்சிருக்கிறீங்களா? தெரிஞ்சுக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கொலைசேர் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்க. கொலைசேர் 3ஆம் அதிகாரத்துல அதுல ஒரு 17 வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. கொலைசேர் 3ஆம் அதிகாரம் 1-2 மட்டும் முதல்ல வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல. தெளிவா சொல்றாரு, மேலானவைகளே நாடுங்கள், இந்த பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். இப்ப பூமிக்குரிய தான் தேடிட்டு இருக்கிற நம்ம. எனக்கு நல்ல ஒரு வீட்டை தரமாட்டாரா, எனக்கு நல்ல ஒரு காரை தரமாட்டாரா, அதெல்லாம் பூமியிலே போயிடுறேன். எனக்கு நல்ல மனைவி கிடைக்கணுமே, எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணுமே, நல்ல பிள்ளைகள் வேணுமே, இதெல்லாம் பூமியிலே போயிடுறேன். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள்ங்கிறார். முதல்ல அதை தேடுங்க. மத்தேயு 6:33 மனப்பாட வசனம் யார் சொல்றா? முதலாவது எவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உணவுக்காகவும் உடைக்காகவும் சரித்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள்.
இவைகளெல்லாம் வேண்டியது, உங்களுக்கு வேண்டியதே என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு தெரியுங்க. தமிழ்ல நல்ல பழமொழி சொல்லுவாங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்து வேற ஆள் வருமா பின்னால. அவர் தான் உங்களை உருவாக்கினார், அவர் தான் உங்களுக்கு சகலத்தையும் செய்ய போறாரு. யோபு 42:2 சொல்லுது, கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், தேவன் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. உங்க வாழ்க்கையை தான் செய்யணும்னு தீர்மானிச்சிட்டாருனாக்க அதை தடுக்க யாராலையும் முடியாது. அவர் ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமா இருக்கிற கர்த்தர். அவர் திறந்தா அடைக்கிறவன் ஒருத்தனும் இல்லை. உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை செஞ்சுட்டாருனாக்க தட்டி பறிக்க எவனாலும் முடியாது, அது யாராலும் முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகிறவர் தான் கர்த்தர். அதனால இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா மனசு மாறணும். முதல்ல புது மனுஷனா மாறணும். நம்ம அதுக்கு ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க. அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் கூட வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்க என்னைக்கு மரிச்சீங்க? நீங்கள் மரித்தீர்கள் சொல்றாரு. என்னைக்கு மரிச்சீங்க? வெரி குட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்றைக்கு ஞானஸ்நானம் பெற்றோமோ அன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள். இப்ப இருக்கிறது யார்? அப்ப புது மனுஷன். பழையவில் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த பிரமாணத்துக்குள்ள வந்துடணும். இப்ப புது மனுஷனாக மாற்றப்பட்டிருக்கிறான். புது மனுஷனா மாத்தினதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையே. சொல்லுவாங்கல்ல, நீ மாறின மாதிரி ஒன்னும் அறிகுறி தெரியலையே. அப்ப என்னன்னா, ஞானஸ்நானம் பெற்றதுக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கணும். புது மனுஷனா மாறி இருக்கணும். அதுதான் ஞானஸ்நானம், உண்மையான ஞானஸ்நானம். பேருக்கு நானும் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்தா பரலோகத்துக்கு போயிடலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுத்தா மட்டும் போயிட முடியாது, அதுக்கேற்ப வாழவும் செய்யணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்ல படிப்பு சொல்லித்தரது மட்டும் இல்லை, நல்ல ஒழுக்கத்தையும் சேர்ந்து சொல்லிக் கொடுக்கணும். வாலிப அந்த பருவத்தில், அந்த டீனேஜ் அந்த பருவத்தில் தவறான பாதைகளுக்கு நேராக போயிடக்கூடாது, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். அதே போல் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான நல்லா படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கிட்டேன், சயின்டிஸ்ட் ஆக்கிட்டேன், இதில் அது பெரிய பிரச்சனையே கிடையாது, பெரிய விஷயமே கிடையாது. நல்லவனா மாற்றிருக்கேன்னு யாரை சொல்ல முடியுமா? என் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியுமா? மற்றவங்க சொல்லணும், தைரியமாக சொல்லணும். என் பிள்ளை நல்லவனா மாற்றிருக்கேன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவன் அப்படித்தாப்பா, இந்த காலத்து வாலிப பிள்ளை எங்கே கேட்குறாங்க நம்ம சொன்ன. கடந்த வருஷம் ஒருத்தன் ஜனவரி 1ஆம் தேதியே ஒருத்தன் இறந்து போயிட்டான். சொல்லிட்டு போறான், டேய் நான் இருந்துட்டு நைட்டு இருந்து காலையில் போடா, இந்நேரத்துக்கு நைட்டு போகாத அப்படின்னு, 2 வீலரில் போகாதன்னு சொல்லியிருக்கிறாரு. போடா அப்பாவை போடா, நான் போறேன்டா அப்படின்ட்டு போனேன், திருப்பி பாடியாக தான் திருப்பி வந்தேன். பெற்றோருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குறேன் பார்த்தீங்களா? அந்த மதிப்பு கொடுக்கல. அப்போ இதுக்கெல்லாம் இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது போல போதை கலாச்சாரம் பெருகிருச்சு. என்னென்ன வடிவத்திலலாம் போதை வந்துருச்சு. இப்போ அடிக்கடி போய் வெளியில் ஸ்வீட் சாப்பிட்றவங்களாம் கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க. ஒரே கடைக்கு திருப்பி திருப்பி வர மாதிரி ஏதோ கலக்குறாங்க. சரிதானே? அந்த கடைக்கு போனால் சூப்பராக இருக்குங்க அப்படின்னா ஏதோ செய்கிறாங்கன்னு அர்த்தம், பார்த்துக்கோங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கு அப்படியே அடிக்ஷன் ஆயிடுவோம், நம்ம விட முடியாது அதுக்கப்புறம். அதனால அடிக்ஷன் வரக்கூடாது, அடிமைத்தனம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப எச்சரிக்கை கவனமாக இருக்கணும் எல்லாத்துலேயும் கூட. தேங்காய் சட்னியில் இன்னைக்கு கலப்படம் பண்ணுறானே, வீட்டில் இருக்க தேங்காய் சட்னி தான் அதில் ஹோட்டலில் போனால் டேஸ்ட்டாக இருக்கு. எப்படி வீட்டில் அரைச்சா இந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது, அங்கே வேறல போடுறேன். நீங்கள் சாப்பிட்ற தேங்காய் சட்னிலேருந்து அத்தனையிலையும், ஏன் டீயிலேருந்து காஃபிலேருந்து அத்தனையிலுமே கலப்படம் இருக்குது. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த சந்ததியெல்லாம் 70-80 வயசு வரைக்கும்லாம் இருக்க மாட்டாங்க. சீக்கிரமே எல்லாம் பாதியிலே போயிடும். 80னா 40, 70னா 35, அவ்வளோதான் க்ளோஸ். இனி 70 வயசு 80 வயசு அதெல்லாம் பார்க்க முடியாது. இப்பயே பார்த்துக்கோங்க எல்லாத்தையும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மனசு மாறாம வாழ்க்கை இல்லை. நம்முடைய வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்கணும். அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சிருக்கிறாங்க அக்கா. சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே கொலோசியர் புத்தகத்தில் 8ஆம் வசனம் வாசிங்க. 3:8 வாசிங்க. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். எதெல்லாம் விட்டுறணுமா? இதெல்லாத்தையும் விட்டுறணும். பொறாமை, கோபம், சண்டை, தூஷணமான வம்பு வார்த்தை இதெல்லாம் விட்டுறணும். உனக்கு தெரியுமா, நீ எல்லாம் போய் பட்டத்தாண்ட தெரியும் அப்படின்னு அப்பாட்ட அம்மாட்டில் பேசக்கூடாது. அந்த தூஷணமான வம்பு வார்த்தைகள் எல்லாம் விட்டுருங்கிறாரு. அதுக்கு பதிலா என்ன செய்ய? அடுத்த வசனம் வாசிங்க. ஒருவர் பொய்
சொல்லாதிருங்கள். பொய் மட்டும் சொல்லாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் சொல்லாதீங்க. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. ரொம்ப முக்கியமான வசனம் அது. தன்னை பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? நான் பழைய மனுஷனா இருந்தப்ப செஞ்ச செயலெல்லாம் விட்டுறணும். பழைய மனுஷனையும் அவன் செஞ்ச செய்கைகளையும் விட்டுட்டு புது மனுஷனா மாறணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, தன்னை சிருஷ்டித்தனுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. எப்ப நீங்க புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருப்பீங்க? எப்ப பழசெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றி வர்றீங்களோ, புது மனுஷனை தரிச்சு கொண்டிருக்கிறீங்களோ, அப்பதான் நீங்க புது மனுஷனா மாற முடியும். நான் 5 வருஷமா சர்ச்சுக்கு போறேங்க, 7 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், 14 வருஷமா போறேன், இல்ல போய் பிரயோஜனம் இல்லை. மாறாம, மனசு மாறாம, வாழ்க்கை மாறாம, நம்மளோட நடவடிக்கைகள் செய்கைகள் மாறாம ஆலயத்துக்கு போய் பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலதான் ஆரம்பத்தில் சொல்றேன், நம்ம மாறணும், நம்ம மனசு மாறணும், மனுஷன் மாறணும். நம்ம வாழ்க்கையை நம்ம தான் தீர்மானிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுல பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள் அப்படிங்கிறார். இன்னைக்கு அப்படி பார்த்தா இன்னைக்கு யாருமே சொல்ல முடியாது. இவர் பொய் சொல்ல மாட்டாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் சொல்லிக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் முதல் நாள் காலேஜில் உட்காந்துருக்கும் போது, உங்களை பொய் சொல்லாதவங்கலாம் கை தூக்குங்கன்னாரு. எல்லாம் தூக்கிட்டாங்க. அதே பொய். சோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி எல்லாம் கீழே போடுங்க. அப்படி இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் யாரெல்லாம் பொய் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு. யாரெல்லாம் செல்ஃபோன் கையில் வச்சுருக்கீங்க என்னாரு? எல்லாம் கை தூக்குனாங்க. நீங்கள் எல்லாருமே பொய் சொல்கிறவங்க தான் வச்சுருங்கன்ட்டார். இங்கே வந்துக்கிட்டு இருப்பேன், இங்கேயே நம்ம கேட்பேன், ஹலோ நான் மதுரையில் நம்ம ஆடுத்தாவில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன்ம்மா, அவன் இங்கே தான் இப்போ தான் தாமரப்பாடி தாண்டி போயிட்டு இருக்கிறேன். அது என்னன்னா, அந்த எடுத்தோன்னே அது வந்துடுது வார்த்தை. என்ன சொல்லணும், பணம் தர்றேம்மாங்க, என்ன வந்துக்கிட்டே இருக்கேம்மா, வரமாட்டேன், தர்றேம்மா தரமாட்டேன். இப்படி பொய் இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. பொய்க்கு பிதா யார் தெரியுமா? அப்போ பொய் சொல்கிறவன் அவன் பொய்க்கு பிதாவானவனுக்கு அடிமை. அப்போ அவன் பொய்யின் அந்த ஆவியை கட்டளையிடுகிறவன் பிசாசு. நம்ம பொய்க்கு பிள்ளைகள் இல்லை, நம்மெல்லாம் உண்மையிலேயே ஆவிக்குரிய பிள்ளைகள். நம்ம பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாது. நீங்கள் வேணா அப்படி ஒரு பிளான் பண்ணி போட்டுக்கோங்களேன். 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நான் பொய் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதி பிரதிக்கு நான் எடுத்துட்டு எழுதி வச்சு மறக்காம மனசுல வச்சுக்க முடியுமா? முயற்சி பண்ணுவோம். ஏதோ சில நேரம் வந்துடும் பொய். அப்படி ஒரு சோதனை தான். அதெல்லாம் சோதனை வரும்போது சில நேரம் வந்துடுது, கட்டுக்கடங்காம வந்துடுது, சரளமா வந்துடுது. அப்புறம் ஒரு பொய்யை மறைக்க இப்போ 9 கிடையாது, 1000 பொய். இப்போ எல்லாம் 9 அந்த காலத்தில் முடிஞ்சு வச்சு. இப்போ ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் சொல்ல வேண்டியது இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, 10ஆம் வசனத்தில் சொல்லிருக்கு, தன்னை 12, 13, 14. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா பேசாதீங்க. சொல்றாரு பாருங்க, ஒருவர் தாங்கணும். ஒருவருக்கு ஒரு குறை இருக்கும்னா கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கிறார். இன்னைக்கு இந்த மனுஷன்ட்ட இல்லாத ஒரு தன்மை மன்னிக்கிறது. நான் எப்படி மன்னிக்க முடியும்? என்ன எப்படி பண்ணான்ல, நான் அன்னைக்கு இப்படி இருக்கும்போது எனக்கு இப்படிலாம் செஞ்சான்ல, எப்படி மன்னிக்கிறது? எங்க தகப்பன் பிள்ளைக்குள்ள பேச்சுவார்த்தை, வேற வெளியில் பக்கத்து வீட்டுக்காரண்ட கூட இல்லை, சொந்த குடும்பத்தில் நடக்குது. அப்போ கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது எப்படி? நீங்க மட்டும் கேட்குறீங்க, ஆண்டவா என்னை மன்னிச்சிரு. அப்போ மன்னிச்சிடறாரா இல்லையா? நீங்க மன்னிக்கணுமா இல்லையா? அப்ப இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று மன்னிக்கிறது, 2வது பொய் சொல்லாமல் இருக்கிறது. இது 2 செஞ்சாலுமே உங்களுக்கு மகாத்மாவாயிருவீங்க. நீங்கெல்லாம் உங்களுக்கு பேரெல்லாம் ரூபா நோட்டில் தான் அடிக்கணும். அவ்வளோ பெரிய மகாத்மாவாக மாறிடுவேன் நம்மெல்லாம். உலகம் இந்த திசையில் போய்கிட்டு இருக்குது பாருங்க, எப்படிலாம் போய்கிட்டு இருக்குது. அதனால ரொம்ப கவனம் தேவை.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:12. ரட்சிப்பு இல்லை. நம்ம வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்? இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், அதாவது இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொருவருடைய நாமமும் கட்டளையிடப்படவில்லை. நீங்க ரட்சிக்கப்படணும்னா, மீட்கப்படணும்னா, விடுதலை ஆகணும்னா, இந்த பூமியில இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நம்ம இன்னைக்கு 3வது வாய்ப்பாடு படிக்கிறோம். அவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி வேறொருவராலும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் போனேன், அவரு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவருங்க, அவர் இத்தனை லட்சம் வச்சிருக்கிறாரு, இத்தனை கோடி வச்சிருக்கிறாரு, அவரை ரட்சித்துருவார், எப்படியோ அதை மீட்டு கொண்டு வந்துருவாரு. மனுஷனுடைய காரியமெல்லாம் விருதா. மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறான். இன்னைக்கு இருக்கேன், நாளைக்கு இருக்காது. ஏன்னா அந்த புல் இருந்த இடம், அது இருந்த இடம் திருப்பி அறியாதுங்கிறாரு. ஒரு புல்லை பிடுங்கி போட்டாச்சு, அது காஞ்சி போச்சு, தீய வச்சு எரிச்சாச்சு. இப்போ அது இருந்த இடம் எதுன்னு சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. அதுபோல தான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆண்டவர் சமூகத்தில் பாருங்க, அவர் அப்படித்தான் பார்க்குறாரு நம்மளே. ஒரு புல்லுக்கு ஒப்பாய் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் இந்த மீட்பையும் ரட்சிப்பையும் கர்த்தர் நமக்கு எப்படி கட்டளையிடுறாருங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை அப்படிங்கிற வார்த்தை எப்படி கொண்டு வராருனாக்க, அந்த ரட்சிப்பை எப்படி பெற்று தந்தார்? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபம் தெரியுமா உங்களுக்கு? நியாயப்பிரமாணம்ங்கிறது கர்த்தருடைய வார்த்தை என்கிற கட்டளைகள். அந்த கட்டளைகளே சாபம் இருந்தது. என்ன சாபம் தெரியுமா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இது நியாயப்பிரமாணத்தின் சாபம். இந்த சாபத்தை முறியடிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கி மரித்தார். அவர் மரத்திலே தொங்கி மரித்தார். அப்ப மரத்திலே தூக்கி போடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையின்படி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவே தந்த மரத்திலே தொங்கி மரித்து பாரம்பரியத்தின் சாபத்திலிருந்து, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார், மீட்டு கொண்டிருக்கிறார். அப்படித்தான் மீட்பை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்தார். அதனாலதான் ஏற்கனவே வாசிச்சோம், அப்போஸ்தலர் 4:12 வாசிச்சது போல, அவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதற்காக இயேசு இப்படிப்பட்ட பாடுகளை, அந்த அவமானங்களை சகித்து நமக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் விடுதலையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து பாடப்பட வேண்டிய அவசியம் என்ன? அவர் தேவகுமாரன், அவர் கடவுள், உன்னதமான தேவன், வார்த்தை என்கிற தேவன். அவரே பூமிக்கு வந்து உங்களுக்காக பாடுபடுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? உங்களுக்காக, உங்கள் பாவங்களுக்காக, உங்களுடைய சாபங்களுக்காக, நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து தொங்கி மரிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் உங்களுக்காக அவர் மரிக்கணும்? அதான் அன்பு. நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல்ல சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம், அவன் ஆதாம் முழு மனுஷனா சிருஷ்டிக்கப்பட்டானா? முழுசா சிருஷ்டிக்கப்பட்டானா? இல்ல. அவன் ட்ரைனிங் கொடுக்கிறாரு. ஆதாமை உருவாக்கி அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பூமியில எப்படி வாழணும், இந்த காரியங்கள் எப்படி அடக்கி ஆளுகை செய்யணும், எப்படி இந்த பூமியில வாழணுங்கிறத குறித்து ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பேசிட்டு இருக்கும் போது தான் முதல்ல அவர் சொன்ன வார்த்தை, ஆதாமே நீங்க இருக்கிற சகல விருட்சத்தின் கனிகளை நீ சாப்பிடலாம், ஆனாலும் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த நன்மை தீமை அறித்தக்க விருட்சத்தின் கனியை நீயே புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயினார். அப்ப மனுஷன் குறைவுள்ளவனா தான் இருந்தான், அவன் முழுமையான மனுஷனா இல்ல. ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த ட்ரைனிங்லேயே ஃபெயிலா போயிட்டான். இடையில ட்ரைனிங்லேயே ஆள் ஃபெயிலா போயிட்டான். என்னன்னா சாப்பிட வேண்டாம்னு சொன்னதை சாப்பிட்டான். அது பெரிய ஒரு சம்பவம். அந்த சம்பவம் இப்போ சொன்ன தீராது. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அந்த கேள்விக்கு ஏகப்பட்ட பதில் இருக்குது. அதில் எனக்கு தெரியாது, நீ துணையாக கொடுத்த ஏவாள் தான் எனக்கு கொடுத்தான்னு சொல்லி குற்றம் சாட்டினான்.
ஏவாளே நீ இப்படி செய்தது என்ன? எனக்கு தெரியாது. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் செஞ்சேன். சர்ப்பமே நீ இப்படி செய்தது என்ன? இப்படி கேட்டுகிட்டே போறாரு. ஒருத்தர் மேல ஒருத்தன் குற்றச்சாட்டு. தப்பு செஞ்சது என்னமோ ஆதாம் செஞ்சுட்டேன். இப்போ குற்றச்சாட்டு யார் மேலெல்லாம் போகுது? ஐயோ எனக்கு தெரியாது, அவ தான். ஐயோ எனக்கு தெரியாது, இதுதான். அப்போ இன்னைக்கு அதே நிலைமை தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. செஞ்சதப்ப யாராவது ஒத்துக்கிறாங்களா என்ன? அது எப்படி ஒத்துக்க முடியும்? அப்போ அது அந்த செய்த குற்றத்தை மறைக்கிற வேலை தான் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. ஆக முதலிலே படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் அவன் குறைவுள்ளவனாக சிருஷ்டிக்கப்பட்டு விட்டான். அவனுக்குள்ள இப்படிப்பட்ட பாவம், சாபம், வியாதி, துன்பம், வேதனை, மனக்கவலை, மன போராட்டம், குடும்பத்தில் சிக்கல், போட்டி, பொறாமை, வஞ்சகம், துரோகம், தூஷணம் எல்லாம் உள்ளுக்குள்ள வந்துருச்சு. ஒரே விஷயம் தான், ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டேன், அது கொஞ்சம் தான் கிடைச்சானு நம்ம தெரியல. அதுக்குள்ள சகல தீமை அதுக்குள்ள வந்துருச்சு. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அந்த அன்றைக்கு குறைவாய் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆதாம் பூமிக்கு அனுப்பப்பட்டான். அந்த குறைவோடு பூமிக்கு வந்தவன் அவன் இன்ன வரைக்கும் நிறைவாக மாறல. அந்த குறைவை நிறைவாக்கும்படியாகத்தான், முந்தின ஆதாம் இழந்து போனதை நிறைவாக்கும்படியாகத்தான், அந்த குறைவை நிறைவாக்கும்படி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்த சிந்தி பாடுபட்டு மரித்து அவர் உயிரோடு கூட எழுந்து பிரமாணத்தை, நீதியை நிறைவேற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப முழு மனுஷன் சொன்னா யாரை நீங்க சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். இல்ல இங்க உலகத்துல யாரும் சொல்ல முடியுமா? அவர் தாங்க பர்ஃபெக்ட் மேன். ஹீ இஸ் எ பர்ஃபெக்ட் மேன். யாரை சொல்ல முடியும்? ஒருத்தரையும் சொல்ல முடியாது. எல்லாருமே ஏதோ விஷயத்துல குறை உள்ளவங்க தான், குறை உள்ளவங்களா தான் இருக்காங்க. அப்போ பர்ஃபெக்ட் மேன் சொன்னா யாரா இருக்கும்? ஜீசஸ் ஒன்லி. இயேசு ஒருத்தர் தான் பூரணமான மனுஷன். கம்ப்ளீட் மேன் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கேஜேவியில் சொல்லும்போது கம்ப்ளீட் மேன் சொல்லியிருக்குது. அது என்கேஜிவில் சொல்லும்போது பர்ஃபெக்ட் மேன் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. எ பர்ஃபெக்ட் மேன், அந்த பூரணர், அந்த பூரண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு அந்த வார்த்தை சொல்றார். அந்த பூரணமான மனுஷன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பூரணமான அந்த பூரணத்துவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றார். அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் உலகத்தில் ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து இந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்னு சொன்ன வார்த்தையின்படி அவர் பாவத்தை பரிகரித்து, சாபத்தை பரிகரித்து, சிலுவையின் மேலே வெற்றி சிறந்து அந்த பரிபூரணத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த பூரணத்தை, முழுமையை தந்திருக்கிறார். இன்றைக்கு யாரெல்லாம் அதை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு ஞானசானம் பெற்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்கள் தான் பர்ஃபெக்ட் மேன், அவர்கள் தான் கம்ப்ளீட் மேன் என்று சொல்லப்பட முடியும். அப்படின்னா நம்மெல்லாம் இன்னும் எத்தனை வருஷ காலம் போராடணும்னு நினைச்சுக்கோங்க. இந்த 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 எல்லையை தொடர்றதுக்கு நம்ம போராட வேண்டி இருக்குது. நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளணும், நமக்கு விரோதமாக நிற்கிற காரியங்களை விட்டு ஜெயிக்கணும், நீதிக்கு நேராக நம்ம போராடி ஓடிக்கொண்டு இருக்கணும், நமக்கு விரோதமாக செய்கிற செய்கைகளை விட்டு நம்ம மனம் திரும்பணும், மனசுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள இருந்து பொய்யும் மன்னிப்பு இல்லாமல் நமக்குள்ள இருக்குது அதையே மாற்றணும். நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இதுலேருந்து மாறிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. என்னாலலாம் முடியாதுப்பா அப்படின்னாக்க இது இது வேண்டாம். என்னால் மாற முடியாதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? என்னால் என்னை மாற்றிக்கவே முடியாதுப்பா, யார் சொன்னாலும் சரி என்னை என்னால் மாற்றிக்க முடியாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தையை? அவன் சொன்னாங்கிறதுக்காக நான்லாம் மாற்றிக்க முடியாதுப்பா சொல்லுவாங்கல்ல, நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. போகாதடா, அது உண்மையடா, அங்கே ஆள் நிற்கிறாங்கடா, பிடிச்சிக்குவாங்கடான்னு. நீ சொன்னால் சொல்லிட்டு போ, நான்லாம் மாற்றிக்கணும், இதில் தான் போவேன் அப்படின்னா போக வேண்டியதுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் அப்படி ரொம்ப காமாக இருக்குன்னா எனக்கு பயமாக இருக்குது. வேற எதுவும் பேசிவிட்டோமோ என்னமோ. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்போ என்னதான் தோற்றத்தில் பார்ப்பதற்கு முழுமையான மனுஷனாக நம்ம தெரிஞ்சாலும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு குறைவு இருக்கத்தான் செய்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்போ நீங்கள் பூரணமானவனா, பூரணம் உள்ளவர்களா இருக்க விரும்புறீங்களா? நான் அந்த முழுமையான மனுஷனை மாறணும் விரும்புறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கறதுக்கு எவ்வளோ ஆசையா இருக்கு. நானும் அப்படி ஒரு முழுமையான மனுஷனா மாறணும், ஒரு பூரணமான மனுஷனா மாறணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல நமக்குள்ள. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்போ நீங்கள் பூரணமானவனாக இருக்க விரும்பினா மனசு மாறணும், புதிய மனுஷனா நீங்கள் மாறணும். அப்போ தான் அது உங்களுக்கு அந்த பூரணம், அந்த முழுமை உங்களுக்குள்ளே உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் வாசி நம்ம நிறைய செய்வோம். மற்றதெல்லாம் வாசி. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற
உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. வாசிங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இப்ப அதுக்கு அடுத்து என்ன சொல்லிட்டு என்ன ப்ரொசீட் பண்றாருன்னா, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கவனமா கேளுங்க. கர்த்தருடைய கற்பனைகளை, கட்டளைகளை, நியமங்களை, நீதியை கேளுங்க, அதன்படி அப்புறம் செய்யுங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல 3 நாள்ல சொல்லியிருக்கிறாரு, வாசிக்க வேண்டாம். இந்த புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதுன்ட்டார். வாசிக்கிறவனும் பாக்கியவான், வாசிக்கிறத கேட்கிறவனும் பாக்கியவான், கேட்டது மட்டும் அதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? எழுந்து நிற்போம். ஆயத்தமா இருக்கிறவங்களா எழுந்துச்சு நில்லுங்க. இனிமேல் ஆண்டவரை நான் புதிய மனுஷனா மாறுறதுக்கு நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இன்னையோட என் பழைய வாழ்க்கை மாறணும். இன்னையோட என் பழைய சுவாபம் மாறணும். என் பழைய சுவாபம் மாதிரி ஒரு புது மனுஷனை நான் மாறணும். வர கிறிஸ்துமஸ் நியூ இயருக்குள்ள நான் புதிய மனுஷனா மாறி உமக்கு சாட்சியா இருக்கணும். மனசுக்குள்ள ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன்னு, என்னை மீட்டுக்குள்ள நீ வரமாட்டீங்களா? ஆண்டவர் எனக்குள்ள ஒரு புதிய மாற்றத்தை தரமாட்டீங்களா? நான் மாற விருப்பப்படுறேன்னு சொல்லி ஆண்டவர் சமத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் சமத்தில் அப்படி அர்ப்பணிங்க. ஆண்டவரே நன்றி 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 தகப்பனே, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் புது மனுஷனை மாற விரும்புனீங்கன்னா என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க. சோதரம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய திருப்பாதத்துக்கு நேராய் மறுபடி கடந்து வருகிறோம். அப்பா, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நிறைய கேட்டிருக்கிற ராஜா. இந்த வார்த்தையின்படி இப்பொழுது எங்களை நாங்கள் சிந்தித்து பார்த்தா உண்மையாகவே நாங்கள் ஒரு மனுஷனைப் போல அல்ல. கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆகவே தகப்பனே, நான் உம்முடையவனாக மாறணுமே. ஆண்டவரே, பிரயோஜனமானது நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறேன் என்று சொன்னீரே. எனக்கு அந்த ஜீவனோட வழியை கற்றுத்தாங்க ராஜா. இந்த பூமியில் நான் எப்படி நடக்க வேண்டும், எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவனா இருக்கணும், எப்படிப்பட்ட நடவடிக்கை உள்ளவனா இருக்கணுங்கிறத, நடக்க உள்ளவனா இருக்கணுங்கிறத எனக்கு தெளிவுபடுத்துங்க ராஜா. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட இந்த காரியத்தை நான் ஒருபோதும் மறக்காதபடிக்கு என் இருதயத்தில், என் சிந்தனையில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன், உன்னுடைய நாமத்தை நான் வைக்கிறேன். இந்த பூமியிலே அவராலே அன்றி ரட்சிப்பில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. பூமியிலே இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் மீட்பதற்காக மரத்திலே தொங்கி எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் முன்னாள் உயிரோடு கூட எழுந்து இப்பொழுது வலதுவாசலில் வீட்டிலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பரிசுத்த தெய்வமே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ராஜா. எங்களுக்காக இப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத மீட்பையும் ரட்சிப்பையும் பெற்று தந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இப்பொழுதும் நான் புதிய மனுஷனா மாறணுங்கிற ஆசையோடு கூட, நான் ஒரு புதிய வாழ்க்கை வாழணுங்கிற அந்த எண்ணத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இன்னிலிருந்து ஒரு வாழ்க்கை மாறணும். உடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்கணும் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் பார்க்கணுமே ராஜா. வருகிற புதிய வருஷத்துல 2026 ஒரு புது மனுஷனாக வாழ்க்கையை தொடங்கணுமே ராஜா. அதற்காக நான் பிரத்யேகமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த பூமிக்கு நன்மையில சுதந்திரிக்கவும் முடிவிலை நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நீர் உதவி செய்யும்படியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அதற்காக பிரயாசப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய விண்ணப்பத்தின் சத்தத்தையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். அப்படி அவர்களை புது மனுஷனாக மாற்றிக்கொண்டிருக்க நன்றி செலுத்துகிறோம். அடுத்த வார்த்தை நாங்கள் கேள்விப்படணும், நிறைய சாட்சி நாங்கள் கேள்விப்படணும். இந்த வார்த்தையை கேட்டு எங்கள் மனசு மாறி இருக்கு. நான் இப்போ நல்லபடியாக நடக்கிறேன், நான் பொய் சொல்றதில்லை, நான் நிறைய பேரை நான் மன்னிச்சிருக்கிறேன். இந்த வார்த்தை நான் கேட்கணும் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை பிள்ளைகளுக்குள்ளே உண்டு பண்ணுவீராக. நாங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், அந்த உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக எங்கள் அருகாமையில் உள்ள இலங்கை நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்தில் நடந்த அந்த அழிமானங்கள் எல்லாம் ஆண்டவர் அறிவீரப்பா. அதிலும் ஜனங்களை விடுதலைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம், எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம்.
கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இன்றைக்கு வந்திருக்க எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க, பலத்தால் இடைகட்டி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படி நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி, பிரமாணத்தின்படியாய் வானத்திற்கும் பூமிக்கும் சர்வலோகத்துக்கும் அதிகாரமுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆஸ்வத்து வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.